ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கோட வ்ளாக் என்னென்னா, நான் சாட்டர்டே வ்ளாக் எடுத்துகிட்ருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஸோ பாப்பா ஏதோ ஸ்நாக்ஸ் வேணும்ன்ட்டு எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் வந்து மத்தியானத்துலேருந்து வ்ளாக் எடுத்துகிட்டு நான் கேக் ரெசிபி வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இன்னைக்கு புதுசாக இன்ட்ரோ எடுக்கான்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா சேனலில் நான் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நீங்கள் மத்தியானத்துல நீங்கள் வந்து இந்த வ்ளாக் வந்து பார்க்க போகிறீங்க. மதியானம் நாங்கள் இன்னும் வந்து ஆக்சுவலாக சாப்பிடவே இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரி கேக் பண்ணிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, கேக் செய்யறது உங்களுக்கு காமிக்கலாம். எங்கள் வீட்டில் இப்போ செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஒரு கேக் செய்ய போகிறோம். அது மற்றதெல்லாம் சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, இன்னைக்கு பாப்பா வந்து கேக் ரெசிபி கேட்டுட்டு இருக்கா. கேக் செஞ்சு கொடுக்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா. நானும் சரி இன்னைக்கு லீவாக இருந்துச்சு பாப்பாவுக்கும், சரி ஓகே இன்னைக்கு சொல்லி கொடுத்துடலாம் சொல்லி அவள் சொன்னா. அதனால நான் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போது கேக் ரெசிபியை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா எங்கள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து கேக் ரெசிபிக்கு தேவையானது 3 பொருள் இருந்தால் போதும். எங்களுக்கு நோ எக், நோ ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1.5 டம்ளர் வந்து சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதே 1.5 டம்ளருக்கு வந்து அதே டம்ளரில் தண்ணி சேர்த்திட்டு சர்க்கரையை வந்து அடுப்பு மேல் வச்சு கரைய வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு இப்போது வச்சுட்டேன். இப்போது சர்க்கரை கரைய விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி ஊற்றிருக்கோம். ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணல, ஃப்ரேக்ரன்ஸுக்காக போட்டுக்கலாம். இப்போ ஜீரோ வந்து எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு பவுல் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா தட்டி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஜலிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் சோடா உப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரோக்கியா தயிர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் இது. என்ன தயிர் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் பேக்கெட் தயிர் தான் சேர்த்திருக்கேன். என்கிட்ட அது தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து லைட்டாக புடி உப்பு தூவிக்கலாம். தயிர் ஊற்றினோன்னா கேக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால தான் தயிர் ஆட் பண்ணுறது. எக் வேணும்னா எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது நான் எக், நோ ஆயில், நோ கீ, நோ பட்டர் அதெல்லாம் தவிர்த்து எப்படி கேக்கு இருக்கிறத வச்சே கேக் செய்யலாங்கிறத வந்து நான் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போது வந்து ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சர்க்கரை வந்து கரைய வச்சுருக்கோம். அந்த சர்க்கரையை பாகத்தை வந்து இதுக்குள்ளே ஊற்றி கோதுமை மாவுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் சேர்த்திருக்கோம், சால்ட்டு, அப்புறம் சோடா உப்பு சேர்த்திருக்கோம். எல்லாமே போட்டு இந்த பதத்துக்கு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தயிர் போட்டு சேர்த்திக்கணும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் பட்டர் பேப்பர் இல்லை. அதனால் வந்து ஒரு பால் பேப்பர் எடுத்திருக்கேன். A4 ஷீட் எடுத்துகிட்டு ஒரு சாப்பிட்ற தட்டை வச்சுட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதுதான் பட்டர் பேப்பர். வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சே நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ தட்டத்துக்குள்ளே வச்சுட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ இதுக்கு மட்டும் தடவிக்கலாம். நான் நோ ஆயில்னு தான் சொல்லியிருந்தேன். இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். மற்றது எதுக்குமே நான் ஆயில் யூஸே பண்ணல. ஸோ வாங்க, இப்போது கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. அதை வந்து இந்த தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கணும். ஏன்னா மேலே பபுள்ஸ் வரக்கூடாது. அதனால் வந்து நல்லா டேப் பண்ணி இப்போ வந்து கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ வந்து ஒரு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு நல்லா காய வச்சுக்கிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு மேலே வந்து நாங்கள் கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தட்டை எடுத்து மேலே வச்சிடணும். கரெக்டாக மேலே எடுத்து வச்சுட்டு ஹேர் வந்து வெளியே போகாத அளவுக்கு ஒரு பிளேட் போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து பபுள்ஸ் வராது. அப்புறம் வந்து குயிக்காக எங்களுக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும். இது கேக் ரெடி ஆகிறதுக்கு வந்து 14 மினிட்ஸ் ஆகும். ஒரு 40 நிமிஷம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து அதே ரெடி ஆகட்டும். 40 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ளே மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. நான் அப்படியே கேக் ரெடி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் சாப்பிடல. இப்போ தான் சாப்பிட போகிறோம். குருவி கத்திட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் அங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்த வீடியோவில் சவுண்டு கேட்கலன்னு நினைக்கிறேன். மியூட் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேக் ரெடி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணலான்னா சாப்பிட போகிறோம் இப்போது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. பாப்பா வந்து எப்போ பார்த்தாலும் பொம்மை டிவியே பார்த்துட்ருக்கா. 7th படிக்கிற ஆனாலும் பொம்மை டிவியே பார்த்துட்ருக்கா, கேட்குறதே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இப்போது கேக் எங்களுக்கு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே காலத்தை ஓட்டிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. இப்போ வந்து சாக் எடுத்து ஒரு சாக் எடுத்துக்கலாம். சாக்கோ ஸ்பூன் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு கேக் மேலே குத்தி பார்த்துன்னா அந்த கேக் வந்து சாக்கில் ஒட்டாமல் வரணும். அப்போ வந்து கேக் பேட்டர் வந்து எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கேக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு 5 நிமிஷம் வைக்கல அடுப்பு மேலே. இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஆற விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆறிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், சாக்கில் வந்து சுற்றியும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா கரெக்டாக கேக் வந்துடும். இப்போ வந்து பட்டர் பேப்பரெல்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் பாப்பாவும் நானும். பாப்பா நான் என்ன வேலை செய்கிறேனோ அதே தான் அவளும் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து சும்மா பட்டர் பேப்பர் நான் எடுத்துகிட்ருக்கேன். அவளும் வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுறேன். அது நல்ல விஷயந்தான் ஹெல்ப் பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போது வேறு தட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போது கேக்கோட அட்டை இருந்துச்சு, அதுக்கு மேலே வச்சுக்கிட்டேன். அது வந்து ரொம்ப நேரம் ஆற விட்டதுனால என்னாச்சு, அந்த தண்ணி எல்லாம் இதாகி மேலே சொட்டிருச்சு. அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது பிளேட் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியான கேக் வந்து எங்களுக்கு ரெடியாகி வந்திருக்குது. கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல். அது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் தண்ணி லீக் ஆயிடுச்சு. அதனால் அப்படி இருக்குது. ஓகே. இந்த கேக் ரெசிப்பியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்கு திடீர்னு கேட்டாங்கன்னா இருக்கிறத வச்சு, ஸ்வீட்டாக கேட்டாங்கன்னா இருக்கிறத வச்சு எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் இது இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் வந்து சீக்கிரமாக கேக்கு குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் நான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன். அப்புறம் காரமாக ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் இனிமேல் தான் போடுவேன். ப்ளீஸ் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். அப்போ தான் நான் சொல்கிறது இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பாவை நானும் ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக வந்துருந்துச்சு கேக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்ருக்கோம். சூப்பராக வந்துருக்குது. சிம்பிளாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ பஞ்சு போல பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் போடுறேன், இல்லைன்னா ஃபுல் வீடியோ போடுறேன். பார்க்கலாம் இது போடுறான்ட்டு. நெக்ஸ்ட் விலாக் என்ன வருதுன்னா பொங்கலுக்கு வந்து வீடு க்ளீனிங் வீடியோ தான் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.